guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel கார்த்திகா ராம்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க guys? எல்லாரும் ஹெல்த்தியா சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அவங்களோட பர்த்டே அன்னைக்கு வந்து எந்த மாதிரி எங்களுக்கு நாள் போனது அப்படிங்கறது இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். எப்பவுமே வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து 12 o'clock தான் வந்து கேக் கட் பண்றோம். சோ எப்பவுமே நான் மேரேஜ் பண்ணதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டே கட் பண்றதுனால நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். ஆப்போசிட்ல இருக்க அண்ணா வந்திருந்தாங்க. அப்புறம் கீழ வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. சோ ரொம்ப சிம்பிளா தான் வந்து கேக் கட் பண்ணோம். தம்பி வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த மெழுகுவர்த்தி ஏத்துறது அது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தான். நான் வந்து உள்ள வந்து ஹஸ்பண்ட கூப்பிடுறதுக்காக நான் வந்து டோர் லாக் பண்ணிட்டு உள்ள போயிருந்தேன். தம்பி வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இது வருஷம் நடக்கும்ங்கறனால அவருக்கும் பெருசா அவருக்கு एक्चुअली டவுட் வந்துருச்சு. ஏன்னா நான் வந்துட்டு கேக் வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல கொண்டு போய் அந்த அண்ணா கிட்ட நான் கொடுத்துட்டு வந்தது. அவங்க வந்து என்கிட்ட வந்து அப்படியே சிக்னல்லாம் காமிச்சு பேசினது எல்லாரையும் வச்சு ஹஸ்பண்ட் வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் காட்டிக்கல. ஏன்னா வருஷம் இதுதான் நடக்கும்ங்கறது அவங்களுக்கு தெரியும். பட் எனக்கு வந்து டிஃபரண்டா இந்த டைம்ல எல்லாம் வெளிய எல்லாம் போய் செலிப்ரேட் பண்ண முடியாது இல்லையா? சோ அதனால ரொம்ப சிம்பிளா தான் வந்து இது மாதிரி பண்ணோம். ஆனா கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சொன்னாங்க நீ இப்படி தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ வந்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா வந்து நாங்க வந்து கேக்லாம் கட் பண்ணோம். எனக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெமரிஸ் தாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா யார் எங்க இருப்போம்னு தெரியாது இல்லையா? நாங்க எங்க வேணாலும் மாறி போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எங்க வேணாலும் மாறி போகலாம். ஏன்னா நாங்க வந்து இருக்கிற டிபார்ட்மெண்ட் லைஃப் அந்த மாதிரி இருக்கிற லைஃபை இருக்கும்போது வந்து ஹாப்பியா இருக்கணும் தான் நான் வந்து எப்பவுமே நான் வந்து நினைப்பேன். ஏன்னா லைஃப் எத்தனை நாள் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்குங்கிறதும் தெரியாது. எவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கு இந்த சந்தோஷம் நிலைக்குங்கிறதும் நமக்கு வந்து தெரியல இல்லையா? இருக்கிற நிமிஷத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழணும். அடுத்த நிமிஷம் வந்து நிரந்தரம் அல்ல அப்படின்னு வந்து நான் வந்து நினைச்சு எப்பவுமே வந்து ஹாப்பியா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். நான் வந்து ஹாப்பியா இருக்கிறதும் இல்லாம என்னை சுத்தி இருக்கவங்களுமே சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் தான் நான் எப்பவுமே நினைப்பேன். அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து கேக் கட் பண்ணோம். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இங்கே அப்படி தான் இருப்பாங்க. நல்லா ஹாப்பியாக பேசுறது ஜாலியாக அந்த மாதிரி தான் வந்து லைஃப் போகும். ஸோ ரொம்ப பெருசாலாம் இன்வைட் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து கூப்பிட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும். அப்புறம் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துட்டு ஒரு 1 o'clockலேருந்து ஒரு 1:30 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் போனதே தெரியல. அப்படியே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு வம்புழுத்துட்டே வந்து உட்காந்துட்டே இருந்தோம். டைம் போனதே தெரியல. அப்புறம் நானும் தம்பியும் வந்து விளையாடுறது வம்புழுக்கிறது அந்த மாதிரி வந்து ஜாலியாக இருந்தது. இங்கே நிற்கிறாங்க பாருங்க இந்த அண்ணா. இப்போ ஹஸ்பண்ட் கேக் கொடுத்துட்ருக்காங்கல்ல அவங்க பேர் வந்து கார்த்தி அண்ணா. இந்த பக்கம் நிற்கிறாங்களா பிளாக் கலர் ஷால் அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு பிரியா. அவங்க வந்து இந்த பக்கம் இருக்கிறது யூஷுவலாக என் தம்பி. அவங்க அம்மா ஹஸ்பண்ட் ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் நம்ம வந்து பெருசாக ஒரு 40 பேர் 50 பேரை கூப்பிட்டு நம்ம இப்படிலாம் பண்ணணுங்கிறது இல்லைங்க. 2 பேர் 3 பேர் இருந்தாலும் சந்தோஷமாக நிறக்க முழு மனசாக வந்து செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் வந்து உண்மையான சந்தோஷம்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக போனது. ஸோ கேக் கட் பண்ணிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு ஒரு 1:30 வரைக்கும் டைம் போனதே தெரில. ஸோ அதே மாதிரி தான் 1:30 வரைக்கும் போயிட்டு இருந்தது.
கேக்லாம் சாப்பிட்டுட்டு நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே கதை பேசிகிட்டே இருந்தோம். வம்பளுத்துட்டே வந்து ஹஸ்பண்டை வச்சு ஓட்டிட்டு வம்பளுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக வந்து டைம் போயிட்டு இருந்தது. ஸோ நான் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் பிளானில் எதுவுமே இல்லை. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து லீவும் இல்லை. லீவ் இல்லைங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக. ஸோ அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் பர்த்டே அன்றைக்கி அமாவாசை வேறு இல்லையா, அமாவாசை வேறு. நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாது, வேறு எங்கேயும் வாய்ப்பே இல்லை, லீவும் இல்லை, நான்வெஜ்ஜும் எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு சிம்பிளாக வந்து கோயிலுக்கு மட்டும் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு டீ காஃபி பப்ஸு அதோடு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான்வெஜ் எதாவது சாப்பிடுவோன்றதை வெளியே போய் சாப்பிட்லாம், நான்வெஜ்ஜும் சாப்பிட முடியாது. அதுவும் இல்லாமல் தம்பியும் அம்மாவும் நான் வெளியே வரலன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து வெளியே போயிருந்தோம். அவ்வளோதான், இது வரைக்கும் வந்து பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் வந்து டைம் வந்து 1:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. இன்னும் போய்ட்டு எல்லாம் தூங்கணும் இல்லையா. நாளைக்கு காலையில் வந்து கார்த்தி அண்ணா டியூட்டிக்கு போகணும், ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போகணும், பிரியா ஆஃபீஸ் போகணும், ஸோ தம்பி ஆஃபீஸ் போகணும். எல்லாேருக்கும் மறுநாள் வந்து ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து மீட்டிங்கை முடிச்சுட்டு நம்ம போய்ட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஸோ சாம்பார், புடலங்காய் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து ரசம், ரொம்ப சிம்பிளாக இருந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கேக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தம்பி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 kg தனியாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையும் கட் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக வந்து தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்ருக்காங்க. அம்மா தான் வந்து பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் போக நேற்று நைட்டு வந்து 1/2 kg தான் வந்து கட் பண்ணோம். ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க முடியல, பத்தலை. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம கொடுத்து விடணும். நேற்று கேக் கட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தான் தம்பி. ஏன்னா தம்பி தான் வந்து கேக் வந்து வாங்கிட்டு வந்தது. நேம் மென்ஷன் பண்ணியிருந்தான். பட் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவோன்னு தெரியலங்கிறதுனால பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு ஒரு 1 kg வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டான். இப்போ கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்து விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம மறுவேலை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து விட்டுட்டேன். நானும் கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்துட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பிடலாம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் கிளைமேட்டுமே வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அதனால் பக்கத்தில் வந்துட்டு காந்திபுரம் பக்கத்தில் கோணியம்மன் கோவில் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கோயம்புத்தூரில் எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நானும் ஹஸ்பண்டுமே வந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கோணியம்மன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம்.
இப்போ கோனியம்மன் கோயில் கிட்ட நம்ம வந்து வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவில்னு சொல்லுவாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட். உட்காந்து என்னோட கம்மலை வச்சு வம்பளத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி டிங் டிங்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்ததா, அதை வச்சு ஒரு மாதிரி மணி அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வம்பளத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இப்படி தான் இருக்கும் கோவில். பட் கொஞ்சம் ரொம்ப பெரிய கோயில் தான். ஆனால் நான் வந்து உட்காந்துருந்த இடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடம் மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டீ சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ டீ காஃபிலாம் ஏதாவது சாப்பிட்லான் இருந்தது. ஸோ ஆளுக்கு ஒரு மசாலா டீ வந்து சொல்லிவிட்டு சில்லி மஞ்சூரியன் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டே இருந்தாங்க. பட் அதையும் நான் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா, நல்லாவே இல்லைன்னு சொன்னால் கூட சாப்பிட்றப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஜாலியாக போனது. ஹஸ்பண்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு எடுத்து சாப்பிடுவாங்க பாருங்களேன். எடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தான் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு மெஹந்தி போடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து டவுனுக்கு வந்தேன் அப்படின்னா ஒரு கையிலேருந்து நான் வந்து மெஹந்தி போடுவேன். ஏன்னா ஒரு கையில் மெஹந்தி போடுறதுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக போட்டு விடுவாங்க. ஆனால் போடுறது கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். ஏன்னா 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு வீட்டில் வேலை இருக்கும் இல்லையா, பாத்திரங்களை வந்து துவைக்கிறது, குளிக்கிறது எல்லா வேலையும் இருக்கும். அப்போ அந்த சோப் வந்து தண்ணியில் வந்து படும்போது கண்டிப்பாக அந்த மெஹந்தி வந்து சீக்கிரம் போயிடும். இருந்தாலும் ஒரு ஆசை யாரை தான் விட்டுது இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து மெஹந்தி போடணுன்னு தோணுச்சு. ஸோ சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருந்தாங்க. அப்புறம் டீ, சில்லி மஞ்சூரியன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து மெஹந்தி போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போனோம். நல்லா இல்லைன்னு சொன்னாலும் மிச்சம் வைக்க மாட்டேங்கிறீல்ல, நல்லா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே டீயும் வந்துருச்சு. ஸோ நல்ல இந்த கிளைமேட்டுக்கு செமையாக இருந்தது. சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம அப்படியே மெஹந்தி போடுறதுக்கு போகலாம். இந்த மெஹந்தி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 2 கையில் போடுறோம் அப்படின்னா 200 ருபீஸு. பட் வந்துட்டு நம்ம என்ன டிசைன் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப மைனூட்டாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரியான நம்ம டிசைன்லாம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த பேமெண்ட் வந்து இருக்கும். நான் வந்து சும்மா ஒரு நார்மலான டிசைன் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் 2 நாள் 3 நாள் தான் கையில் இருக்க போது, அது எதுக்கு தேவையில்லாமல் பணம்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து எப்படி இருக்குங்கிறத நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். நான் 2 கையிலையும் போட்டிருந்தேன். லெஃப்ட் ஹேண்டில் போடும்போது ரைட் ஹேண்ட் வச்சு நான் வந்து கவர் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த கையில் போடும்போது என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் எப்படி போட்டிருக்காங்கிறத நான் அடுத்து வர வ்ளாகில் நான் சொல்கிறேன்.
அவ்வளோதான், மெஹந்தி போட்டாச்சு. இந்த வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் 1/2 அன் ஹவர் அப்படியே தான் உட்காந்துட்டோம். ஏன்னா அந்த மெஹந்தி காயணும் இல்லையா, நாங்கள் அது இல்லாமல் நான் 2 வீலரில் வேறு வந்துட்டோம். ஸோ 2 பக்கம் உட்காந்து போக முடியாதுன்றதுனால ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் ஹஸ்பண்ட் அப்படியே உட்கார வச்சுட்டேன். ஸோ உட்காந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ கரெக்டாக வீட்டுக்கு வந்தோம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ இது வந்து ஃப்ரெண்டோட பையன். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்தோடனே அவன் வந்து கொடுத்தான், ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தான். அவங்க மாமா வந்து அப்படியே வந்து கிஃப்டெல்லாம் பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. சின்ன கிஃப்ட்டு தான், பட் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஒருத்தவங்க ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பெருசா சின்னதா, எவ்வளோ விலை, இது 1000 ரூபாய் போட்டு வாங்கியிருப்பாங்களா, 2000 ரூபாய் போட்டு வாங்கியிருப்பாங்களா, எவ்வளோவா இருக்கும் அப்படின்லாம் முதல்ல யோசிக்காமல் அவங்க கொடுக்குற அந்த மனசை தான் எப்போவுமே நான் பார்ப்பேன். ஏன்னா கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு மனசு வேணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவள் வந்து ஃபோட்டோ கேட்டால் என்னோடய ஃப்ரெண்டு ஃபோட்டோ ஷேர் பண்ண அப்படின்னு சொன்னால் நானும் ஷேர் பண்ணேன். நான் நினச்சேன் சரி ஸ்டேட்டஸில் எதுவும் போடுறதுக்கு எதுவும் கேட்ப போல இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அவளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தான். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தான். அப்புறம் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு மெமரிஸ் தான். ஏன்னா நான் தான் சொல்கிறேன் இல்லையா, வாழ்க்கை எத்தனை நாளைக்கு, எவ்வளோ நாளைக்கு, யாருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இருக்கிற நிமிஷம் இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணுன்னு தான் நான் நினப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து காட் கொடுத்த கிஃப்ட்டு தாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் என்னென்னமோ நடந்து போயிடுது. சில பேர் வந்து உயிரோடு இருப்பாங்க, ஆனால் சந்தோஷம் இருக்காது. ஆனால் கடவுள் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து அவங்க கொண்டு வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்டு வந்து அம்மாட்ட காட்டிகிட்டு இருந்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாவும் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பாருங்கள், பையன் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி, அப்படியே முகம்லாம் சிரிப்பா அவனுக்கு. ஸோ மெஹந்தி வந்து வீட்டுக்கு வந்தேன்னு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் போட்டு கழுவிட்டேன். நல்லா செவந்திருந்தது. மறுநாள் காலையில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக செவந்திருந்தது. இன்னும் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ நான் இந்த கையில் நான் காட்டுறேன் பாருங்கள், ரைட் ஹேண்டில் வந்து எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த கையில் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரெண்டும் சேர்த்து 200 தான். ஸோ நல்ல பிஸ்னஸ் தான். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து 200 அப்படிங்கும்போது நல்ல பிஸ்னஸ். ஒரு 10 ரூபாய்க்கு தான் வந்து கோன் வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே கைஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பராக பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ, பாய்.